ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ரவா தோசை எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாகவே வெள்ளை ரவை எடுத்துருக்குறேன். அதே கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க, பச்சரிசி மாவு. அதே கப்பில் ஒரு அரை கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. உப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகு பார்த்திங்கன்னா பொடிச்சது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணினது. கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணினதுங்க. இது கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி இதை நல்லா கலக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாங்க. இதை ரவா தோசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவோட ரொம்ப தண்ணியாட்டு இருக்கணும் மாவு. அப்படின்னா தான் நம்ம ரவா தோசை சுட்டினா நல்லா வருங்க. அதனால் கட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்ட கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் மாவே கட்டியாகவே இருக்குது மாவு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கங்க. ஏன்னா நம்ம ரவை போட்டுக்கிறோம். ரவை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தான் ஊற்ற போகிறோம். ரவை பார்த்திங்கன்னா ஊறிடுச்சுன்னா இன்னும் மாவு கட்டி ஆயிரும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாவை. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கங்க. பார்த்திங்கன்னா இன்னுமே கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்குறோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றணும். அப்படின்னா தான் நம்ம ரவா தோசை ஊற்றினாலும் நல்லா ஓட்டையாக வருங்க. ரொம்ப கட்டியாட்டு இருந்தால் ஓட்டையாக வராது. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி வராதுங்க. அதனால் ரொம்ப தண்ணியாட்டு இருக்கணும். ஊற்றிட்டு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி திருகி எடுத்து வச்சுருக்குறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். அது கூட ஒரு 1.5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு ஒரு 2 துண்டுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு நல்லா பேஸ்டாட்ட அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்டாட்ட அடித்து எடுத்தாச்சு. சுவையான கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஊற்றணும். அப்படின்னா தான் நம்ம தோசை ஊற்றினாலும் தோசை பார்த்திங்கன்னா ரவா தோசை ஓட்டையாக வரும். இல்லைன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டு வராதுங்க. தண்ணி எந்த அளவுக்கு அதிகமாக ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு ரவா தோசை நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக இருக்கணும். மாவு பார்த்திங்கன்னா தண்ணியாட்டு இருக்கணும். அப்படின்னா தான் தோசை ஊற்றுறப்ப நமக்கு தோசை நல்லா வரும். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குது. இப்போ அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கலாங்க. கல் காஞ்சோடனே சுற்றியுமா நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா பரட்டி விட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சைட்லேருந்து ஊற்றுங்க. நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றாதீங்க. அப்போ உங்களுக்கு ரவா தோசை கரெக்டாக வராது. அதனால் இந்த மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி சைட்லேருந்து ஊற்றுனீங்கன்னா தான் இந்த மாதிரி ஓட்டையாக வருங்க. அப்படின்னா தான் ரவா தோசை கரெக்டாக வரும். ஊற்றி போட்டு மாவு பரத்தாதீங்க. நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றுற மாதிரி பரத்தக்கூடாது. ஊற்றிட்டு மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றியுமே எண்ணெய் தடவி விட்டுருலாங்க. எண்ணெய் தடவி விட்டு நல்லா வேக விட்டுறலாம். சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க. அப்படின்னா தான் நம்ம தோசை கிளியாகவும் வருங்க. நல்லா முருகலாகவும் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராட்டம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. சைட்லலாம் எடுத்து விட்டு அப்புறம் திருப்பி போடுங்க, இல்லைன்னா கிழிஞ்சு போயிடும். சைட்லலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு திருப்பினீங்கன்னா நல்லா வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நமக்கு வாங்குற மாதிரியே அதே கலரில் கொடுத்துருக்குது பாருங்கள். நல்லா முருகலான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. மிச்சம் இருக்கிற மாவை இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க. இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இந்த ரவா தோசையை. டேஸ்ட்டும் அதே டேஸ்ட் இருக்குங்க, ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு வரும். பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற மாவையுமே சுற்றியுமே தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி இதே மாதிரியே ஊற்றி எல்லாம் தோசை சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சைட்லலாம் இப்படி ஊற்றிக்கிங்க. நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி பரத்துனீங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா ரவா தோசைனா ஓட்ட ஓட்டையாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிங்க. கரண்டியில் ஊற்ற முடியலைனாலும் ஒரு சின்ன பாத்திரமாட்டம் எடுத்து ஊற்றிக்கிங்க. இப்படி ஓட்ட ஓட்டையாக இருந்தால் தான் ரவா தோசை நல்லா இருக்குங்க. ரொம்ப கட்டியாட்ட கலக்குனீங்கனாலும் தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு ரவா தோசை வராது. தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் ரவா தோசை இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வருங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா முருகலாக டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் சைட்லலாம் எடுத்து விட்டு அப்படியே திருப்பிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா சைட்லலாம் இப்படி எடுத்திங்கன்னா நல்லா கண்ணாடியாட்டம் வருது பாருங்கள். நல்லா நைஸான முருகலான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம் அதே டேஸ்ட் இருக்குங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை அப்படியே சைடில் இந்த மாதிரி மடித்து போட்டுக்குங்க. ஏன்னா இது நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி சைடில் மடித்து போட்டுருங்க. அந்த பக்கம் திருப்பி போட்டிங்கனாலும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருக்குது பாருங்கள். இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி